முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகன் இப்போதே உனக்கு சத்தியம் செஞ்சு வாக்கு கொடுக்குறேன். நான் சொன்னதை சரியாக கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்து சேரப்போகுது. கைக்கு எட்டிய அதிர்ஷ்டத்தை தொடாமல் சென்று வாழ்க்கையை நஷ்டப்பட்டு நிம்மதியிலிருந்து வாழாதே என் செல்வமே. இப்போது நான் சொல்கிறத முழுவதுமாக கேட்டு முடி. உன் மனசில் இருக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் பழைய நினைவுகளும் எல்லாமே மறைஞ்சு போய் புது சீரான நல்ல நினைவுகளும் சந்தோஷகரமான நல்ல நிகழ்வுகளும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும். அடுத்ததா இனிமே நீ உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழக்கூடிய அந்த பயணத்திற்கு தயாராயிரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் சிறப்பான இடத்துக்கு தான் கூட்டிட்டு போவேன். என் அருளால் நீ பசுமையான வாழ்க்கையை வாழ்வாய். உன் விருப்பங்களை எல்லாம் இந்த முருகன் நான் நிறைவேற்றுவேன் என் செல்வமே. எப்போவுமே நன்றி சொல்லும் மனசோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ வாழ ஆரம்பிச்சினா இனிமே உன் வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த முருகனை மனசார நினைச்சு வழிபடக்கூடிய உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரமே நீ வெற்றி பெற்று 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல வாழ்க்கையை வாழ போற. எப்போதுமே நதி போல தொடர்ச்சியா ஓடிக்கிட்டே இரு. நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில நிகழப்போகுது. திருச்செந்தூருக்கு மகிழ்ச்சியாக வந்து நீ எனக்கு நன்றி சொல்வதற்கான நேரமும் வந்துவிட்டது என் செல்வமே. சில நேரங்கள்ல உன் மனசு உனக்கே குழப்பத்தை ஏற்படுத்துது. என்ன செய்ய போறோம், என்ன ஆக போகுதுன்னு நீ பயப்படக்கூடிய அளவுக்கு உன் மனசு உன்னை பயமுறுத்துது. எதை நினைச்சும் பயப்படாதுன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன் தானே. என்ன ஆகுமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தீன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீ சோர்ந்து போயிடுவ. அதனால தான் என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பி. உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் தீர்த்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சுகத்தையும் தருவேன்னு சொல்கிறதுக்காக உன்னை தேடி வந்தேன். எதுவுமே செய்யாமல் சோர்ந்து போய் மூலையில் உட்கார்றதை விட கர்ம வினைகளை கடந்து வருவதற்கும் சவால்களை சந்திப்பதற்கும் தயாரான பிள்ளையா, தைரியமான பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்வமே. உனக்கு என்ன கடமை இருக்கோ அதை நீ செஞ்சுதானே ஆகணும். எல்லாத்தையும் செய்கிறதுக்கும் எல்லாத்தையும் சமாளித்து தாண்டி கடந்து வருவதற்கும் உனக்கு தேவையான சக்தியை தருவதற்கு இந்த திருச்செந்தூர் முருகன் தயாராக இருக்கேன். வெயிலுக்கு நிழல் தந்தா எவ்வளவு நிம்மதியாக இருக்குமோ அதே போல உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுப்பதற்கு தயாராக நான் வந்துவிட்டேன் என் செல்வமே. வெற்றின்ற ஒரு மரம் வளரணும்னா அதில் வியர்வைன்ற நீரை ஊற்றிதானே ஆகணும். நீ வியர்வை சிந்தி உழைக்கும் போதும் நல்லா கஷ்டப்பட்டு திறமையாக வேலைகளை செய்யும் போதும் அந்த முயற்சியும் பயிற்சியும் உனக்கான வெற்றிகளை நிச்சயமாக கொடுத்தே தீரும். எல்லாத்தையுமே என் செந்திலாண்டவன் பார்த்துக்குவான்னு தைரியமாக இரு. நீ போக வேண்டிய பாதைகள் நிறைய இருக்கு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியவே கொடுப்பேன். நீ நினச்சிக்கிட்டு இருக்க காரியம் எல்லாம் இப்போது வெற்றிகரமாக நடக்க போகுது. உன் வாழ்க்கையிலையும் நீ உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாய் என் செல்வமே. உன் வேண்டுதல்களையெல்லாம் ஒவ்வொன்றா நான் நிறைவேற்ற போகிறேன். நீ என்கிட்ட கேட்ட எல்லா பிரார்த்தனைகளும் இப்போது நிறைவேற போகுது. எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ என் மேலே முழு நம்பிக்கை வச்சு நேர்மறை எண்ணத்தோடு வாழ ஆரம்பிச்சினா அது நிச்சயமாக உனக்கு வெற்றிகரமாகவே நடக்கும். எல்லா உனது வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றிய பிறகு நீ நன்றி சொல்ல என்னை நோக்கி வருவாய். உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்குமான அந்த பரிசை தான் இப்போது உன் கைகளில் கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே. இனி எப்போவுமே நீ நிம்மதியாக வாழலாம். கடல் அலைகளில் கால்களை நனைக்கும் சுகம் எவ்வளவு சந்தோஷத்தை தருமோ அதே போலதான் இப்போது நீ சுகமா சந்தோஷமா நிம்மதியா மன மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அளவில் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சின்னதாக அல்ல பெருசாக பேரின்பத்தோட பெருமகிழ்ச்சியோடு நீ வாழும்படி நான் செய்ய போகிறேன். எல்லா உனது வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களையும் கடந்து செல்ல தயாராகு. இதுவரைக்கும் நடந்து முடிந்ததெல்லாம் ஒரு சின்ன அத்தியாயம்தான். வெறும் ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்துட்டு என்னடா இப்படி நடந்துருச்சேன்னு திகச்சு போய் நிற்காம இன்னும் பக்கங்களை திருப்பிக்கிட்டே இரு. புத்தகத்தை முடிவிடாதே என் செல்வமே. வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நல்லது கெட்டது இன்பம் துன்பம் சோகம் துக்கம் சுகம் மகிழ்ச்சின்னு எல்லாமே கலந்த அந்த புத்தகங்கிற வாழ்க்கையில் நீ தொடர்ந்து எல்லா பக்கங்களையும் திருப்பி எல்லாத்தையுமே அனுபவிக்கணும்.
நல்லது கெட்டதையெல்லாம் அனுபவித்து கடந்து வரும்போது தானே வாழ்க்கையை பற்றிய புரிதல்களும் வாழ்க்கை எப்படி வெற்றிகரமாக வாழ்வதென்ற தெளிவும் உனக்குள்ள உண்டாகும். கவலைகளை நினச்சி சும்மா கண்ணீர் சிந்துறதை விட்டுட்டு லட்சியத்தை நினைச்சு அதை அடைவதற்காக வியர்வை சிந்த பழகுனினா எளிதில் நீ சாதிச்சிடலாம் என் செல்வமே. வெற்றிகரமான வாழ்க்கையை விட திருப்திகரமான வாழ்க்கை தான் மேலானது. ஏன்னா வெற்றிங்கிறது அடுத்தவங்க மூலமாக உனக்கு கிடைக்கிறது. ஆனால் திருப்தியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் உனக்குள்ளிருந்து உன்னை மகிழ்விக்கக்கூடிய விஷயங்கள். நீ மனசு வச்சினா அதை எப்போது வேண்டுமானாலும் அனுபவிச்சுக்கலாம். அப்புறம் ஏன் அடுத்தவங்களை எதிர்பார்க்குற? உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ உயர்ந்த நிலையை அடைவ. நல்ல நிலைமைக்கு வந்து நல்லா காசு பணம் சந்தோஷம் செல்வம்னு நீ வாழ தான் போகிற. அது மட்டும் இல்லை, நீ நினைக்கிற காரியங்களையெல்லாம் நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா அதில் நானே உனக்கு வெற்றியையும் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாகவும் வாழ வைப்பேனேன் செல்வமே. என்னை தேடி நீ வர முடியாத சூழல்லையும் கூட எத்தனையோ முறை நான் உன்னை தேடி வந்து காப்பாத்திருக்கேன். நீ வாடி நிற்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவது வந்து நான் உனக்கு வழிகாட்டி அருள் செஞ்சுருக்கேன். அதனால் இப்போது இந்த சூழ்நிலையிலும் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிப்போ. உன்னுடைய லட்சியம் எல்லாம் நிச்சயமாக வெற்றி பெறும். போன வருஷம் உன் கைகளில் வந்து சேராத வெற்றி இந்த வருஷம் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். நீ நினச்சது நடந்தே தீரும். நேர்மறை எண்ணங்கள் எப்போதுமே உனக்குள்ளே இருக்கட்டும். எல்லாமே நன்மைக்கே, எல்லாமே நல்லதாகவே நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டாதே செல்லமே. உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருந்து நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நடத்தி தர்றேன். சில எண்ணங்கள் நிறைவேறலையே, வாழ்க்கை அவ்வளவுதானோ நினச்சி சோர்ந்து போகாத. ஏதோ ஒரு காரணத்தினால தான் நீ நினச்சதை நான் உனக்கு நடத்தி தரல. எல்லாமே உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னை காப்பாற்ற நான் இருக்கேன்னு மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி. உனக்காக யாரும் இல்லைன்னு ஒருபோதுமே கவலைப்படாதே என் செல்வமே. ஏன்னா இந்த உலகத்தில் பிறப்பும் தனியாக தான், இறப்பும் தனியாக தான். இடையில் வாழக்கூடிய வாழ்க்கையில் மட்டும் யாராவது நிரந்தரமாக உன் கூடவே இருப்பாங்கன்னு எதற்காக நம்புகிறாய், இல்லை எதற்காக எதிர்பார்க்கிற? வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே பின்பற்ற பழகு. யாராவது உன்னை கோபப்படுத்தும் போது வாயை மூடிக்கிட்டு மௌனமாக இருந்துவிடு. யாராவது உன்னை விலக்கி வைக்க நினைக்கும் போதும் நீ சற்று விலகியே இரு. யாராவது உன்னை உதாசீனப்படுத்தும் போது மனசு உடைஞ்சு போகாமல் தைரியமாக இரு. யாராவது உன்னை அவமானப்படுத்தும் போது தவறி போய் கூட உன் கண்களில் கண்ணீர் வந்துடாம கண்ணீரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோ. தோல்வி அடையும் போது கூட தைரியமாக துணிந்து எழுந்து நிற்கணும் என் செல்வமே. அதே நேரத்தில் வெற்றி பெறும்போது பணிவும் அடக்கமும் உன் வாழ்க்கையிலையும் உன் வார்த்தைகளையும் கூட இருக்கட்டும். வெற்றி வந்துருச்சு அவ்வளோதானு ரொம்ப ஆடவும் கூடாது, தோல்வி வந்துருச்சு இனிமே அவ்வளவுதானு சோர்ந்து முடிஞ்சு போகவும் கூடாது. இந்த முருகப்பெருமான் உனக்கு தேவையான எல்லாத்தையும் செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட வந்து எனக்கு ஆடை ஆபரணம் வேணும், மாட மாளிகை வேணும், கூட கோபுரம் வேணும்னு கேட்கல. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களில் வெற்றியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கேட்குறேன். அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் மட்டும் எப்பவும் யாரையுமே வெறுக்காத. முதல்ல உன்னை நேசிக்கக்கூடிய முதல் ஆளாக நீ இருந்துவிடு. உன்னை நீயே குறையாகவோ உனக்குள்ள நீயே தாழ்வு மனப்பான்மையோடோ உன்னை நீயே தப்பானவனாக நினைக்கவோ கூடாது என் செல்வமே. அதே போல யாரையுமே உன்னுடைய வார்த்தைகளிலாலோ செயல்களாலேயோ காயப்படுத்தவோ குத்தி காட்டி பேசவோ கூடாது. நீ எப்பயுமே நியாயமாக நேர்மையாக நடந்துக்கோ. வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நீ சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களிடமிருந்தும் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டே இருக்கணுமே தவிர எனக்கு எல்லாம் தெரியும்னு கற்றுக்கொள்வதை நிறுத்திவிடக்கூடாது. ஒரு சாதாரண காகிதம் கீழே கிடந்தாலும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கோ. யாராவது எதையாவது பேசும்போதும் கூட அதிலிருந்து உன் வாழ்க்கைக்கு ஏதாவது பயன்படுமான்னு யோசிச்சு அவர்கள் பேசுகிற வார்த்தைகள்லேருந்து வாழ்க்கையை கற்றுக்க தயாராக இரு. உன் எதிர்காலத்தை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இந்த நிகழ்காலத்தில் நல்ல விஷயங்களை செஞ்சினா இந்த நிகழ்காலத்தில் நீ செய்த நல்ல விஷயங்கள் உன் எதிர்காலத்தையே நன்மைகளாக மாற்றி காட்டுமேன் செல்வமே. கஷ்டங்கள் தானே உன் வாழ்க்கையில் உனக்கு யோசனைகளை கொடுத்தது. இப்போதும் அதே போல எல்லா விஷயங்களையும் யோசனை செஞ்சு சரியாக செய்ய முயற்சி செய். உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் வெற்றிகரமாக நடத்தி தர்றேன்.
நீ எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படும் போதெல்லாம் நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை நடத்திட்டு போனவேன் இனிமேலும் உன்னை வழி நடத்துவேன். இதுவரை நடக்காதது இனிமே நிச்சயமாக நடக்கும். இதுவரைக்கும் உன்னை வாழ வச்சவேன் இனிமேலும் உன்னை சிறப்பாக வெற்றிகரமாக வாழ வைப்பேன்னு முழுசாக என்னை நம்பு. எப்படி இல்லாமோ வாழணும்னு ஆசைப்பட்ட நீ இப்போது ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதுன்ற மனநிலைக்கு வந்துட்டேன். ஆனால் நான் அப்படி விட்டுட மாட்டேன். நிச்சயமாக உன்னை சந்தோஷமாக வெற்றிகரமாக உயர்வான வாழ்க்கையைத்தான் வாழ வைப்பேன்.